அனைத்து நியூஸ் தமிழ் நேயர்களுக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் கேட்டிருக்க கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் போதை இல்லாத ஒரு பொள்ளாச்சி மாநாடு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. போதை இல்லாத தமிழகம், இந்த மாநாடு தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் முதல் மாநாடாக தனது கட்சி நிலைப்பாடு வெளியில இருந்து வந்ததுக்கு அப்புறமா முதல் மாநாடு இயக்கத்திலிருந்து நடத்துகிறோம். அந்த இயக்கத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25,000 நபர்கள் மேலே வரலாம் அப்படின்றதும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு இயக்கமாக தான் நம்ம பார்க்குறோம். அதில் நிறைய பேசுவாரா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. அரசியல் பற்றி பேச்சுகள் வருமா அப்படின்ற மாதிரிலாம் இப்போதைக்கு தலைவர் கிளியராக சொல்லிட்டாரு. நிச்சயமாக இந்த போதை இல்லாத மாதமாக இந்த நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு. ஒயிட் பேண்ட் மந்த்துன்னு அறிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே நம்ம வீத லீடர்ஸ் தன்னார்வலர்கள் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க நிமிஷம் 19 லட்சத்தை தாண்டி உறுப்பினர்கள் இணைஞ்சிருக்காங்க. போதை இல்லாத மாநாடுக்கு நிறைய பேர் வரணும்னு ஆர்வமா இருக்காங்க. நேரடியா வரத்துக்கும் தயாரா இருக்காங்க. போதை இல்லாத தமிழ்நாடு மாநாடுக்கு தலைவர் அவர்கள் ஆலோசனையின்படி அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய தன்னார்வலர்கள் இருக்காங்க. சொல்ல போனோம்னா பாஜக எல்லா கட்சியில இருந்தும், அதாவது அதிமுக, திமுக போன்ற பல்வேறு கட்சிகள் இருந்தும் வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 25 ஏக்கருக்கும் மேல பார்க்கிங் ஃபெசிலிட்டி மட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது இல்லாம 15 ஏக்கருக்கு மேல மாநாடு ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த போதை விழிப்புணர்வை எடுத்துட்டு போகணும். ஏன்னா நம்ம CEO பிரபாகரன் முனுசாமி அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு, இந்த வீத லீடர்ஸ் இயக்கத்தோட பல ஆண்டுகளாக இந்த சேவையை முன்னெடுத்துட்டு சென்றிருக்காரு. அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த விஷயம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த விஷயத்தால அந்த இயக்கத்துல ஒரு தெளிவான ஒரு போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு செல்லணும். அது இல்லாம அந்த ஏரியா பகுதியில இருக்கவங்களை முன்னிலைப்படுத்தியான ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போவாங்க. அதே போல சைக்காட்ரிஸ்ட், அது போல போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கான டிராமாக்கள், கச்சேரிகள் போன்ற இசை நிகழ்ச்சிகளும் அந்த மாநாட்டில் நம்ம பார்க்கலாம். அது இல்லாம தலைவருடைய பேச்சுக்காக அனைத்து கட்சியினருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது அரசியல் சாராத நிகழ்ச்சின்னு சொல்ல முடியாது. நிச்சயமா ஒரு தலைவரா வெளியில வந்திருக்காரு. ஒரு அரசியல் NGO மாதிரி தான் இது எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை, பொது மக்களுக்கு தேவையான விஷயங்களை அடுத்த 2 மாதங்களுக்கு, ஏன்னா இந்த மாதம் நம்ம ஒயிட் பேண்ட் மந்த், இந்த போதை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு இருக்கோம். அதே போல அடுத்த மாதம் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்கள் சென்னையில கூட பார்த்தீங்கன்னா போதை இல்லாத ஒரு சென்னை கருத்தரங்கம் நடத்தியிருந்தோம். அதே போல ஒரு மாவட்டத்திலையும் அடுத்து சைக்கிள் அத்தான் நடத்துறாங்க, வாக்கிங் பேரணி நடத்துறாங்க. அடுத்த மாநாடு கூட திருச்செந்தூர்ல 2வது மாநாடா திருச்செந்தூர்ல பேசுறாரு. ஸோ அனைவருமே அந்த பகுதியில் இருக்க அத்தனை தன்னார்வலர்களையும் முன்னிறுத்தியான ஒரு போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் இதுவரைக்கும் யாருமே மேற்கொள்ளாத ஒரு விஷயத்தை தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் சொல்லணும். அது இல்லாம வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அந்தந்த பகுதியில இருக்க டாஸ்மார்க் கடையில, அதாவது அந்தந்த ஏரியால ஒரு குறிப்பிட்ட 700 மீட்டர் இல்ல 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. தாவேக அரசு கூட ஒரு கைட்லைன் விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் எந்தெந்த டாஸ்மார்க் கடை இருக்கோ அதுக்கான வீடியோ கூட தென்சென்னை பகுதியிலையும் வட சென்னை பகுதியிலையும் சில டாஸ்மார்க் கடை எடுத்து போட்டிருக்காரு. தலைவர் அண்ணாமலை அவர்களே அவருடைய ஃபேஸ்புக் பேஜ்லையும் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் எக்ஸ் அக்கௌண்ட்லையும் போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் நாம் பார்க்கும்போது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்து தலைவர் அவர்களையே எங்களை உற்சாகப்படுத்தும் அளவுக்கான அரசியல் களத்தை உருவாக்க தயாராக இருக்கிறார் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லணும். அது மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் நேற்று கூட சொல்லியிருந்தாரு. ஏன் தாவேக அரசை கேட்டிருந்தாங்க, சில விஷயங்கள்லாம் பொதுமக்களே கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தாவேக அரசை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரா அப்படின்னு தாவேகாவை எதிர்த்துன்னு சொல்ல முடியாது, எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றதுக்கு முன்னாடியே, அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வந்த யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றத சர்வே எடுக்க சொல்லியிருந்தாரு. அது உடனே செஞ்சாங்க. அது மட்டும் அல்லாமல் நேற்று கூட சொல்லியிருந்தார், இந்த 7 முன்னாடியே சொல்லியிருந்தாரு, 7.5% கீழே இருக்கிற 3 அரசு கல்லூரிகள் 3 தனியார் கல்லூரிகள்
அவங்களுக்கு அரசுக்கே தெரியாம எப்படி பண்ணுவாங்க? அரசுக்கு தெரிந்தால்தான் நிச்சயமா யூனிவர்சிட்டிக்கு போவாங்க. ஸோ யூனிவர்சிட்டியா மாறி இருக்காங்க. அதுல வந்து சில மாணவர்களுடைய சீட்ஸ் வந்து பறி போகுது. அந்த பிரைவேட் காலேஜ்ல இருக்க சீட்ஸ் 7.5 கோட்டாக்குள்ள வர மாணவர்களுடைய சீட்டுகள் பறி போகிறது. அரசு கல்லூரி பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கான இடம். ஸோ இதெல்லாம் வந்து தாவேகா அரசு நிச்சயமா ஏற்றுட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் அதை பத்தி பேசியிருக்காரு. இது மட்டுமல்லாமல் போதை விழிப்புணர்வு தமிழ்நாடு முழுவதுமான ஒரு சுற்றறிக்கையை தாவேகா அரசு நிச்சயமா ஒரு வெள்ளறிக்கை விடணும். ஏன்னா நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அமைச்சரோடைய சொந்தக்காரர்கள் வந்து போதை கடத்துறாங்க அப்படின்ற போது நிச்சயமா இதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையும் கொடுக்கணும். ஏன்னா இதுல சம்பந்தப்பட்ட அமைச்சரே வந்து நிச்சயமா இருக்காரு. ஏன்னா அதுக்கான ஒரு அறிக்கையும் கொடுக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த தகுதியானவர்கள் நிச்சயமா வந்து வரணும் அப்படின்றதுக்காகவும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய கைட்லைன்ஸ் வச்சிருக்காரு. அடுத்த கட்டமா பொறுப்பாளர்களையும் அறிவிக்க இருக்கிறார். ஏன்னா மாவட்டந்தோறும் ஒரு பொறுப்பாளரை அறிவிச்சதுக்கு பிறகு இந்த அமைப்பு வந்து பெரிய விரிவடையும். அந்த களத்துல வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு அப்புறம் ஒரு தொண்டர்கள் மத்தியில சலசலப்பு வராமல் இருக்கிறதுக்கு மாவட்டத்தோறும் பொறுப்பாளர்களை அறிவிக்கவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு அனைத்து கட்சியினரையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த மாநாடுக்கு தொண்டர்களுக்கு பாஸ் இருந்தாதான் வரணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது. அங்க நேரடியா வந்து பதிவு பண்ண பிறகாக அவங்களுக்கு இருக்கைகள் வழங்கப்படும். பதிவு பண்றதுக்கு மட்டுமே தனியா ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உணவு ஏற்பாடு தயாராக செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பொள்ளாச்சி நகரமே இதுவரைக்கும் பொள்ளாச்சியில் ஒரு கட்சி மாநாடு நடந்ததா, அதாவது ஒரு இயக்கம் மாநாடு இவ்வளவு பெருசா நடந்தது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நிச்சயமாக நாளைக்கு வரக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் அழைத்து ஒரு பெரிய கூட்டத்தை தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த கூட்டம் நாளைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களையும் ஏன்னா ஒரு குடும்பம் விழித்துக் கொண்டால் ஒரு தெரு மாறும், ஒரு தெரு விழித்துக் கொண்டால் ஒரு ஊர் மாறும், ஒரு ஊர் விழித்துக் கொண்டால் தமிழகமே மாறும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டை தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பான ஒரு இயக்கத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் போதை இல்லாத கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்கிறார். அதே போல இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவரே தகுதியானவருக்கு ஒரு குரலை சொல்லியிருக்கிறார். அந்த குரலுக்கு அடிப்படையில் நிச்சயமாக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. இளைஞர்களும் பெண்களும் சேர்ந்த ஒரு அரசியல் களம் மாறி தமிழ்நாட்டில் அது எந்த நேரமா இருக்கட்டும், 2027 இருக்கட்டும், 28 இருக்கட்டும், எந்த நேரம் அரசியலுக்கு வந்தாலும் தகுதியானவர்கள் அரசியலுக்கு வருவார்கள். நன்றி, வணக்கம்.